கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் ஜூலை 1828 பென்சில்வேனியாவின் ஹார்மோனியில் லேகி புஸ்தகம் என்று அழைக்கப்பட்ட மார்மோன் புஸ்தகம் முதல் பகுதியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 116 பக்கங்கள் கொண்ட கையெழுத்து பிரதிகள் காணாமற்று போனது சம்பந்தமாக தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலில் மார்மோன் புஸ்தகம் மொழிபெயர்ப்பில் எழுத்தாராக பணிபுரிந்த மார்ட்டின் ஹாரிஸ்டம் தன்னுடைய பாதுகாப்பில் இருந்து இந்த பக்கங்கள் ஒரு சிறிது காலம் மட்டும் போக தீர்க்கதரிசி தயக்கத்துடன் அனுமதித்தார். இந்த வெளிப்பாடு ஊரீம் தும்மீம் மூலம் கொடுக்கப்பட்டது. பாகம் 10 பார்க்கவும். 1 முதல் 4 கர்த்தரின் மார்க்கம் ஒரு நித்திய சுற்று. 5 முதல் 15 ஜோசப் ஸ்மித் மனம் திரும்பும் வேண்டும் அல்லது மொழிபெயர்க்கும் வார்த்தைகள் இழந்து போக வேண்டும். 16 முதல் 20 லேகியின் சந்ததியை காப்பாற்ற மார்மோன் புஸ்தகம் வருகிறது. 1. தேவனின் கிரிகைகளும் திட்டங்களும் நோக்கங்களும் தடைப்படுவதில்லை, அவைகள் நின்று போவதுமில்லை. 2. ஏனெனில் தேவன் கோணலான வழிகளை நடப்பது இல்லை, அவர் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்புவதும் இல்லை. நாம் சொன்னதிலிருந்து அவர் என்றும் மாறுவதுமில்லை, ஆகவே அவரது வழி நேராகவே, அவருடைய மார்க்கம் ஒரு நித்திய சுற்று. 3. நினைவு கூறுங்கள், தடைப்படுவது தேவனின் கிரிகைகளில் அல்ல, ஆனால் மனுஷரின் வேலை என்பதை நினைவு கூறுங்கள். 4. ஏனெனில் ஒரு மனுஷன் அநேக வெளிப்படுத்துதலை பெறுவதாலும் அநேக பெரும் செய்கைகளை செய்யவில்லை, பெற்றிருந்தாலும் இன்னமும் தனது சொந்த பலத்திலே பெருமை பாராட்டி தேவனின் ஆலோசனைகளை அற்பமாய் எண்ணி, மேலும் தனது சொந்த சிந்தனைகளின்படியே மாமிச விருப்பங்களின்படியும் ஆட்விக்கப்பட்டால் அவன் விழ வேண்டும், அவன் மேல் நீதி உள்ள தேவனின் பழிவாங்குதல் வர வேண்டும். 5. இதோ இந்த காரியங்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன, ஆனாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் எவ்வளவு கண்டிப்பானவைகள், நீ அவற்றையே மீறி இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூறுவாயாக. 6. மேலும் இதோ தேவனின் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் எத்தனை தரம் மீறுகிறீர்களாய், மனுஷர்களின் வற்புறுத்தலுக்கு இடம் கொடுத்ததாய். ஏனெனில் இதோ நீங்கள் தேவனிடம் மனுஷனுக்கு பயந்து இருக்க கூடாது, இருப்பினும் மனுஷர்கள் தேவனின் ஆலோசனைகளை அற்பமாய் எண்ணி அவரது வார்த்தைகளையே அசட்டை பண்ணுகிறார்கள். 8. ஆயினும் நீ விசுவாசமாய் இருந்திருக்க வேண்டும், அவர் தனது புயத்தை நீட்டி பொல்லாங்குகளின் சகல கொடிய அஸ்திபாரங்களுக்கு எதிராக உன்னை ஆதரித்து இருப்பார். இக்கட்டு காலங்களில் அனைத்திலும் அவர் உன்னோடு இருப்பார் என்பது ஜோசப்
கர்த்தரின் பணியை செய்ய நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஆனால் மீறுதலின் நிமித்தம் நீ விழிப்புடன் இல்லாவிட்டால் நீ விழுந்து போவாய். 10. ஆனால் நினைவு கூற தேவன் இரக்கமுள்ளவர். ஆகவே நான் உனக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமாக நீ செய்தவைகளுக்காக மனம் திரும்பு. நீ இன்னமும் தெரிந்து கொள்ளப்பட்டவனே, இப்பணிக்காக மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். 11. இதோ நீ செய்யவில்லை எனில் நீ விடுவிக்கப்பட்டு மற்ற மனுஷர்களைப் போலிருப்பாய். இந்த வார்த்தைகளையும் பெற்றிருக்க மாட்டாய். 12. மேலும் தேவன் உனக்கு கொடுத்த ஞானத்தையும் மொழிபெயர்க்கும் வல்லமைகளையும் நீ விட்டு விடும் பொழுது நீ இந்த பரிசுத்தமானதை துன்மார்க்கனுடைய கரங்களில் கொடுக்கிறாய். 13. அவன் தேவனின் ஆலோசனைகளை அற்பமாக எண்ணினவனும் தேவனுக்கு முன்பாக செய்யப்பட்ட மிகவும் பரிசுத்தமான வாக்குத்தத்தங்களை மீறினவனும் தனது சொந்த நியாயத்தை சார்ந்து அவனது சொந்த ஞானத்தில் பெருமை பாராட்டுகிறவனுமாயிருந்தான். வசனம் 14. சில காலத்திற்கு தனது சிலக்கியங்களை நீ இழந்த போவதற்கு இதுவே காரணம். வசனம் 15. ஏனெனில் ஆரம்பத்திலிருந்தே உனது வழி காட்டியானவரின் ஆலோசனைகளை நீ மிதித்து போட்டாய். வசனம் 16. ஆயினும் எனது பணி நடந்தேற்றும் யூதர்களின் சாட்சிகள் மூலமாக இவ்வளவாய் ஒரு இரட்சகரை பற்றி ஞானம் உலகத்திற்கு வந்து இருக்கிறதே. இவ்வளவாய் ஒரு இரட்சகரை பற்றி ஞானம் என் ஜனத்தாருக்கு வரும். 17. தங்கள் பிதாக்களின் சாட்சிகளை மூலமாக நெப்பியருக்கும் யாக்கோபியருக்கும் யோசேப்பியருக்கும் செரோமியாருக்கும் வரும். 18. அவர்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அருவருப்புகள் நிமித்தம் தங்கள் சகோதரர்களான நெப்பியர்களை அழிக்க கர்த்தர் அனுமதித்த தங்கள் பிதாக்களின் நீதிகளின் நிமித்தமும் அவிசுவாசத்தில் நெளிந்து போன லாமோனியர்கள் லோமவேலர்கள் மற்றும் இஸ்ரவேலரின் ஞானத்திற்கு இந்த சாட்சி வரும். 19. இந்த குறிப்புகள் அடங்கி உள்ள இத்தகடுகள் கர்த்தர் தமது ஜனத்திற்கு செய்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே. 20. லாமோனியர்கள் தங்கள் பிதாக்களின் ஞானத்திற்குள் வரும்படிக்கு கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் அவர்கள் விசுவாசத்தில் நம்பிக்கையை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நற்குணங்களில் சார்ந்து இருக்கும்படிக்கு அவரது நாமத்தில் விசுவாசத்தின் மூலமாகவும் மகிமைப்படுத்தும்படிக்கும் தங்கள் மன திரும்புதல் மூலமாக அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கும் இந்த நோக்கத்திற்காகவே பாதுகாக்கப்பட்டனர். ஆமேன்.